கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 8:6, 2 கொரிந்தியன்ஸ் 8:6. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அதாவது கொரிந்து சபையில சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்காய் அவர் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு தீத்துவை அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஏன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி கூட அங்கே தீத்து போய் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவ ஆலோசனையின்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை சரி செய்து, இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் நடந்து கொண்டு இருக்கிறது, மக்கதோனிய சபைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவர்களும் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட சரி வாரம் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த தர்ம காரியத்துக்குரிய பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒன்றை தொடங்குறாரு. அதை தொடங்கினவர் இப்போ அங்கேருந்து கிளம்பி வரப்போகிறாரு. அப்படி வரும்போது அதை முடிக்கணும் மறுபடியும். ஏன்னா இடையில வந்து இங்கே சொல்லிட்டாரு எப்படி கொரிந்து சபையில் இந்த கடிதத்தை வாசித்தாங்க, அவங்க எப்படி அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, சபை எப்படி மாறுபாடாகி விட்டது என்பதை வந்து சொல்லிட்டாரு. அதனால தான் நீங்கள் இதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இருந்து பாருங்களேன். அன்றி உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருள தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவன் என்ன தீத்துவோட இருதயத்தில் உங்களை குறித்து சொல்றாரு. அது மாத்திரமல்ல 17வது வசனம், நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்தில் வர புறப்பட்டான். என்ன நாங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி அவர் அனுப்பலை, கட்டாயப்படுத்தி அனுப்பலை. அவரே என்ன பண்ணாரு, விருப்பப்படி உங்ககிட்ட வந்தார். இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, நீங்கள் மனம் திரும்பி நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ உங்களுடைய தர்ம காரியத்தை தொடங்கியிருக்கீங்க, அதை முடித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் தீத்துக்கிட்டே கேட்டுட்டோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இதே 2 கொரிந்தியர் 12:18 சொல்லும்போது தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? பொழிவின லஞ்சத்தை இல்லை பொருள் ஆதாயத்தை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியாய் உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? எப்படி நாங்கள் எப்படி நடந்தோம்? ஒரு யோக்கியனாக. அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது என்ன, நாங்கள் யோக்கியர்களாய் இருக்கவில்லையா என்று சொல்லக்கூடியதா? அப்போ என்ன, எந்த ஒரு கள்ள கவனமும் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு பொழிவையும், அதாவது லஞ்சத்தையோ இல்லை எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் எந்த காசு எடுக்காமல் உண்மையும் உத்தமமாக யோக்கியமாக கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாக செய்தோம். இந்த தர்ம காரியத்துக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தை அப்படியே கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இவர்கள் இந்த எருசலேம் பகுதி, யூதேயா மற்றும் எருசலேம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வரக்கூடிய அந்த பஞ்சத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக தீத்து உங்ககிட்ட ஆரம்பித்தார். அதை முடிக்கட்டும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்போ ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு காசு வாங்குகிறோம், ஒரு தர்ம காரியம் செய்கிற காசு வாங்குகிறோன்னா அந்த தர்ம காரியத்தில் வாங்குகிற காசு எங்கே போய் சேருது, எப்படி போய் சேருது பாருங்கள். நிறையா சேரிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வசூல் பண்ணுற பணத்தில் எத்தனை சதவீதம் வந்து அவங்க வந்து அந்த பணத்தை வாங்குகிற இல்லை அந்த ஒரு அமைப்பை நடத்துகிறவங்களுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பொது தொண்டு நிறுவனங்களில் இருக்க பிரச்சனை என்னென்னா அவர்களுடைய சம்பளம் 50% இல்லை 60% அந்த சம்பளத்துக்கே போயிடுது. எப்படி? அதாவது பொது தொண்டு செய்ய வர்றோம் இல்லை மக்களுக்கு உதவி செய்ய வர்றோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அமைப்புகள். சமீபத்தில் கூட ஒரு அமைப்பு வந்து இப்போ மூடப்பட்டது. காரணம் என்னென்னா அவங்க வந்து சம்பள விகிதம் வந்து 75% வந்து சம்பளமாக கொடுத்துட்டாங்க. அதனால அந்த தொண்டு நிறுவனம் வந்து நஷ்டத்தில் போயிடுச்சுன்னு சொல்லி மூடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது நாங்கள் வந்து தொண்டு செய்ய வர்றோம்னு சொல்லி சொல்கிறவங்க, அந்த தொண்டு செய்ய வர்றவங்க, அந்த அமைப்பில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பெரிய சம்பளம் எடுக்கிறாங்க? அதை வழிநடத்துகிறவர் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு எடுத்தால் அது வந்து எப்படி அந்த தொண்டுக்குரியதாக இருக்கும்? அப்போ இந்த தொண்டு செய்யக்கூடியவங்க, தொண்டுக்கு ஆண்டு பணம் வாங்குறவங்க
தங்களுக்கென்று எடுக்கக்கூடாது. தீத்து தனக்கென்று எடுத்துக்கொள்ளல. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கென்று எடுத்துக்கொள்ளவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருந்தா தயவு செய்து அந்த பணத்திலிருந்து ஒரு பணமும் எடுக்காதீங்க. ஏன்னா அதுதான் ஒரு உண்மையான, யோக்கியமான, உத்தமமான ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியம் செய்வீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுலை போல, தீத்துவை போல, ஆதி திருச்சபையை போல உதவி தர்ம காரியங்களுக்கு உதவி செய்யவோ, அதில் தங்களுடைய கையை போடாதபடி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், அநேகர் அப்படி வாழ்ந்தாலும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் முதல்ல இவர்களுக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வந்து ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.